எல்லாருக்குமே தமிழ் தெரியும் இல்ல? பிகாஸ் தமிழ்ல எடுங்கன்னு சொல்லியிருந்தனால. ஆனா சில கிளாஸஸ்ல வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது. No, actually, Yeah. not yet available. You can ask everyone. If everyone is accepted, then we can go with the. Sorry. We are good to go with Tamil. Right? Okay, thank you. Hi, Maheshwari. ஹலோ. உங்களுக்கு ஆடியோ இல்லையா மகேஸ்வரி? ஓகே. ஓகே. We'll move on. Yeah, just a minute. Yeah. I'm sharing my screen. நம்ம ரெஸ்ட் ஏபி எப்படி கால் பண்ணலாம் அந்த இது இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஹேவிங் டெம்ப்ளேட்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எப்படி பிக் பண்ணிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். நான் அதை ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஓவியூ மட்டும் சொல்கிறேன், ரன் பண்ணி காட்டுறேன் நான் மட்டும். ஸோ நம்ம ட்ரையல் யூஸ் பண்ணுறோம்னா இந்த எரர் வரும். பிகாஸ் சர்டன் கனெக்டர்ஸ் இல்லை ஆக்ஷன்ஸ் வந்து எப்பயுமே ப்ரீமியம். ஓகேவா? நம்ம இ5 லைசன்ஸ் வச்சிருந்தா கூட அந்த அந்த ப்ரீமியம் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அதுக்கப்புறமா அது வந்து ப்ரீமியம் ஆக்ஷன்ஸ் அது தனியாக சார்ஜ் ஆகும். ஓகே. ஸோ இல்லைன்னா இந்த எரர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, அது நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இது இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து அந்த இமெயில வந்து எப்படி ChatGPT மூலமா சம்மரைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஃப்ளோ. ஓகே. ஸோ இந்த ஆட்டோமேட்டட் ஃப்ளோல என்ன ஆகும்னா, தட் நம்ம இன்பாக்ஸுக்கு ஏதாவது மெயில் வந்துச்சு அப்படின்னா, ஆ அந்த மெயிலோட சப்ஜெக்ட்டையும், பாடியும் கொண்டு போய் ChatGPTல போட்டு அந்த டேட்டாவ எடுத்துட்டு வந்து நமக்கு என்ன பண்ணும்னா, நம்மளோட டீம்ஸ்ல பிங் பண்ணும். ஓகே. நம்மளோட டீம்ஸ்ல வந்து ஒரு சேட்டா அது பிங் பண்ணிரும். அவங்களுக்கு இந்த மெயில் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நமக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, ஏஐ பில்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு டெக்ஸ்ட் இருக்கணும் அந்த சப்ஜெக்ட்ல. ஸோ இதோட
இந்த ஆட்டோமேஷனோட ஹெல்ப்ஃபுல் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் வருது அப்படின்னா, நம்ம எல்லா டைமும் வந்து பண்ண மாட்டோம்னா, நம்ம வந்து Outlook பார்த்துட்டே இருக்க மாட்டோம். நம்மளால வந்து ஆனா நம்மளோட மொபைல் மெசேஜஸோ, இல்ல WhatsAppோ நம்மளால இத WhatsAppலயும் நம்ம அனுப்ப முடியும். நமக்கு WhatsApp ஏபிஐஸுமே இருக்கு. WhatsAppோ, Teamஸோ நம்ம அதிகமா Teams கொஞ்சம் நம்ம பார்க்குறோம். அதோட WhatsApp மெசேஜஸ்லாம் அதிகமா பார்க்குறோம். ஓகே. ஸோ, இப்ப இந்த மாரி ஆட்டோமேஷன் பண்றதுனால நமக்கு வந்து ஒரு ஆ ஆ இந்த மெயில் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சா? நமக்கு ஏதாவது நியூவா ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா? அப்படிங்கிறது நம்மளோட Teamஸ்லயே தெரிஞ்சிரும். யூ டோன்ட் ஹேவ் டூ கோ டூ த Outlook அண்ட் சீ இட் எவரி டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இத நான் எனக்கு மெயில் அனுப்பிச்சுக்கிறேன். இந்த ஏஐ பில்டர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கணும். யூசிங் ஏஐ பில்டர். ஸோ, இந்த மாரி எனக்கு மெயில் யார் அனுப்பிச்சிருந்தாலும் சரி, ஸோ எனக்கு இந்த ஃப்ளோ ரன் ஆயிட்டு, எனக்கு என்ன பண்ணும்னா, சாட்ல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்து குடுக்கும். இந்த ஃப்ளோ இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இப்ப இந்த ஃப்ளோ சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு. இப்ப எனக்கு சாட்ல வந்து இந்த மெயில வந்து அப்படியே சாட்ல குடுத்துரும் எனக்கு. இத நம்ம எங்க போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்ளோபாட் ஆ இது வந்து ஒரு சாட் விண்டோவாவே தான் நமக்கு வந்திருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளோட சாட் ஆக்சுவலா டுடே 10:20க்கு ஆ இந்த மெயில் வந்திருக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்து இது. நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இத சம்மரைஸ் பண்ணி நமக்கு வந்து இத வந்து இதுல குடுக்குது. ஓகே. ஒரு ஏஐ பில்டர்ல வந்து ChatGPTல வந்து நம்ம இந்த கன்டென்ட் அப்படியே கொண்டு போய் குடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சப்ஜெக்ட் குடுத்திருந்தாலும், இ இ இதுல வந்து ChatGPT வந்து நமக்கு எரர் வரதுக்கு காரணம் வி டோன்ட் ஹேவ் தட் கிரெடிட்ஸ். இல்லைன்னா இந்த ChatGPT என்ன ஆகும்னா, இதுல என்ன கன்டென்ட் நம்ம குடுத்துருக்கோமோ, அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு ChatGPT மூலமா குடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது போயிட்டு ஆட்டோமேட்டடா ChatGPTல போய் இந்த ஏஐ பில்டர்ன்னு குடுத்துட்டு, அதுல ஒரு டெக்ஸ்ட் வரும்ல. அந்த டெக்ஸ்ட்டையும் சேர்த்து நமக்கு ஹெல்ப் டாக்குமெண்ட்டா அது மெயில் பண்ணிரும். இது ஃபுல்லா அப்படியே காப்பி பண்ணி மெயில் பண்ணிரும் நமக்கு. ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட் பாடியும் குடுத்துரும். ஓகே. ஸோ இந்த மாரி இது வந்து நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் நோட்டிஃபிகேஷன். இப்ப நமக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வரப்போகுது அப்படின்னா, இப்ப சாட்டர்டே, சண்டேஸ் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாவே நம்மளோட அவுட்லுக்க நம்ம செக் பண்ண தேவையில்ல. இது வந்து நமக்கு வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷனாவே இது வந்துரும். ஓகே. கேன் பி ஆன் த டீம் சாட், கேன் பி ஆன் த WhatsApp, கேன் பி ஆன் த மொபைல் நோட்டிஃபிகேஷன், கேன் பி ஆன் மெசேஜஸ். இது எல்லாத்துக்குமே இப்ப பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது வந்து ஒரு டெம்ப்ளேட். இந்த மாரி வந்து உங்களுக்கு எப்படி வந்து இது எல்லாமே ஒரு கனெக்டர்ஸ். ஆக்சுவலா ChatGPTயோட கனெக்ட் பண்ற கனெக்டர் இது. ஓகே. இது வந்து எப்படி சாட்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கனெக்டர். ஓகே. இது வந்து ஒரு ஏடிலருந்து என்னோட ப்ரொஃபைல் இமெயில் ஐடி எடுக்கிறதுக்கு ஒரு கனெக்டர். இத யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த ஒரு டெம்ப்ளேட். ஓகே. இன்னொரு டெம்ப்ளேட் வந்து நமக்கு எந்த இமெயில் வருதோ அத சாட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ற மாரி. இதுல எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். நம்ம இமெயில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, we are just forwarding it to chat. ஓகே. ஆனா அந்த இமெயில்ல வந்து நமக்கு டெக்ஸ்ட் என்ன இருக்கணும்னா, இன்வாய்ஸ்ன்னு இருக்கணும். இன்வாய்ஸ்ன்னு எதெல்லாம் வருதோ, அதெல்லாம் எனக்கு சாட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ம் இந்த இதுல போயிட்டு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிரும். எனக்கு இப்ப நான் இத டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு வாய்ஸ் காப்பி ஏப்ரல். ரைட். இது எப்ப ரன் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்மளோட மெயில் பாக்ஸ்ல ஏதாவது ஒரு மெயில் வந்தோனே இது ரன் ஆக ஆரம்பிக்கும். இட்ஸ் a kind of a trigger that happens when
there's a mail that is received with that text. அந்த இன்வாய்ஸுங்கிற டெக்ஸ்ட்டோட ஒரு மெயில் ரிசீவ் ஆச்சுன்னா அப்போ இது வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ரன் ஆகி நமக்கு வந்து ஒரு இதை வந்து சேட்டை வந்து கொடுக்கும் இங்க. இப்போ இதை வந்து டீம்ஸில் வந்து இது போட்டுருச்சு. இந்த ஒரு குரூப் சேட்டில் இது கொண்டு போய் போட்டுருச்சு. நம்ம இப்போ இந்த இதில் போய் பார்த்தோம்னா இன்வாய்ஸ் காப்பி ஏப்ரல். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இங்கேயே அந்த மெயிலை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் மட்டும் நம்ம சேட்டுக்கு வர மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன். ஓகே, இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். there are numerous templates like this. ஓகே, அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எப்படி அவுட்லுக் இமெயிலை வந்து ஒன் டிரைவில் சேவ் பண்ணுறது. இப்போ நமக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் அட்டாச்மெண்ட் வருதுன்னா அதை மட்டும் நம்ம தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே, ட்ராப் பாக்ஸில் சேவ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் நான் என்னது டெய்லி ரிமைண்டர்ஸ் எப்படி கொண்டாடலாம். ஓகே, அவுட்லுக் இமெயிலேருந்து ஏதாவது ஃபாலோ அப் இமெயிலெலாம் வந்து ரிமைண்டர்ஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃப்ளோவை எப்படி ட்ரிகர் பண்ணலாம். இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸு. நீங்கள் இதை செலக்ட் பண்ணீங்கனாலே அவங்களுக்கு என்ன ஆயிரும்னா அதுவே இது கொடுத்துரும். அந்த ஆக்ஷன்ஸ் கனெக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துரும். இட் ஜஸ்ட் ஹேவ் டு உங்களுக்கு தேவையான அந்த கனெக்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ ட்ராப் பாக்ஸுக்கு எந்த ட்ராப் பாக்ஸு ஆக்சுவலாக என்கிட்ட ட்ராப் பாக்ஸ் இல்லை. ஸோ அது என்ன ட்ராப் பாக்ஸ்ன்னு மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, இது இல்லாமல் ஏன்னா ட்ராப் பாக்ஸ் இல்லை. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது அட்டாச்மெண்ட் எனக்கு ஒன் டிரைவில் சேவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒன் டிரைவ் கனெக்ஷனும் அவுட்லுக் கனெக்ஷனும் இருந்தால் போதும். ஒன் டிரைவ் நான் ஹாட்மெயிலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒன் டிரைவ் எதில் வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஆஃபீஸ் 365 ஒன் டிரைவ்லேயே கனெக்ட் பண்ணலாம். இல்லை வேறு ஒன் டிரைவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு ஆஃபீஸ் 365 இந்த அவுட்லுக் இல்லை, இந்த லாகின் இல்லாமல். இப்போ இதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த நியூ இமெயில் வந்து இன்பாக்ஸில் வந்த உடனே அதில் அட்டாச்மெண்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிகர் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணி எனக்கு இமெயில் அட்டாச்மெண்ட் ஃப்ரம் பவர் ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் பக்கத்தில் சேவ் பண்ணிடுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அட்டாச்மெண்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளோ ஷுட் பி ரன்னிங். ஓகே, ஏன்னா இப்போ இதுக்கான ட்ரிகர் வந்து அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு இன்பாக்ஸ் தான். ரொம்ப நேரமாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நம்மளோட இது. ஓகே,
இதான இதோட கனெக்ஷன் வந்து அவுட்லுக்ல இருக்கு. ஓகே. ஸோ ஐ திங்க் வந்து நம்மளோட கனெக்ஷனே ஹாட்மெயில்ல தான் இருக்கு. ஓகே. இது வந்து என்னோட ஆஃபீஸ் 365 அந்த இதோட இல்ல. அதான் இங்க உள்ள பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் இதில அந்த மெயில சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இந்த கனெக்ஷன் எதுல இருக்கோ அதுலருந்து அது சென்ட் ஆயிருக்கணும். எனக்கு இந்த மெயிலே வரலையா இப்ப? ம். இப்ப இது ட்ரிகர் ஆகணும். ஆ. இப்ப இது ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஒரு OneDriveல ஒரு இதுவா கிரியேட் ஆயிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ OneDriveல நான் இதுக்கு போறேன். இதுல OneDrive போறேன். ஐ அம் ஷூர் தட் இது வந்து இந்த OneDriveல தான் இருக்கு. அவுட்லுக்கோட OneDriveல. ஸோ OneDrive. ஆக்சன். இமெயில் அட்டாச்மெண்ட் ஃப்ரம் பவர் ஆட்டோமேட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர்ல போய் வளர்ந்துருக்கும். இந்த இதுல ஆக்சுவலா ஏதோ ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபுல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மினிட் ஆகும். இப்ப இந்த மாரி நமக்கு வர இந்த அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம ஃபில்டர்டா கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த டெக்ஸ்ட் இருந்தா மட்டும் எனக்கு இங்க போய் சேவ் பண்ணு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம இங்க சேவ் பண்ணிக்கிறோம். அந்த மாரி ஆட்டோமேஷன்ஸும் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாரி இடங்கள் வந்து உங்களுக்கு ஃபில்டர்டா அவங்களோட ஆர்கனைஸ்டா அவங்களோட மெயில்ஸ யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபாஸ்டரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாஸ். ஓகே. ஸோ இட்ஸ் கிளியர் சோ ஃபார். ஆமா. I can put on the chat window that if you cannot unmute at this point of time. இருக்கீங்களா செஷன்ல? PHP. Yeah. Okay. So it's so far on this SharePoint யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். I'll be going forward. Okay. So இத நம்ம டெம்ப்ளேட்ஸ்ல போன வாட்டி பார்த்தோம். we are seeing some more detailed on that. Okay. இந்த REST API யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு SharePoint REST API யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணிருவேன். REST API யூஸ் பண்ணி லிஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிருவேன். ரிட்ரீவ் பண்ணிட்டு அத வந்து யூசர்ஸ்க்கு மெயில் பண்ற மாரி the users on the content. ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இதுல நெறைய இது இருக்கு. as you know that ஆல்ரெடி நான் சொன்ன மாரி, இதுல ஒரு 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 கைண்ட் ஆஃப் இது வந்து Cloudflow, Desktop Flow. ஓகே. Cloudflow தான் நம்ம இப்ப ஃபுல்லாவே பார்க்க போறோம். Desktop Flow பத்தி நம்ம இப்போதைக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம அது வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ Cloudflowல ஆட்டோமேட்டட் ஃப்ளோ இருக்கு. இன்ஸ்டன்ட் Cloudflow இருக்கு. ஷெட்யூல் Cloudflow இருக்கு. ஓகேவா? நம்ம இப்ப வந்து இந்த ஆட்டோமேட்டடா இன்ஸ்டன்ட் 2ல ஏதாவது ஒண்ணு தான் யூஸ் பண்ண போறோம்.
நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to get all the SharePoint list item. இது வந்து ஒரு SharePoint சைட். You are aware of SharePoint already? இல்ல SharePoint பத்தி நான் சொல்லணுமா? ஓகே. ஆல்ரெடி அவேர் ஆஃப் ஷேர்பாயிண்ட். ஷேர்பாயிண்ட்ங்கிறது ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில இந்த மாரி லிஸ்ட், டேபிள்ஸ், லிஸ்ட் எல்லாம் இருக்கும். ஓகே. லிஸ்ட், லைப்ரரீஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ தட் ஒர்க் ஃப்ளோஸ் அந்த மாரி அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோஸ் இதெல்லாமே நம்ம கேரி பண்ணலாம். மாடர்ன் பேஜஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். இதில லிஸ்ட்டோட தான் நம்ம இன்டராக்ட் பண்ண போறோம். ஓகே. இந்த மாரி நெறைய லிஸ்ட் இருக்கும். இந்த லிஸ்ட் இஸ் நத்திங் பட் ஒரு டேபிள் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர். இதில டேட்டாஸ்லாம் இருக்கும். இப்ப இதில என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் கிளவுட் ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ண போறேன். மேனுவல் ட்ரிக்கர் கெட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, நான் வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கம்யூனிகேஷன் சைட்ல இந்த மாரி நான் கொடுத்தேன் அப்படின்னா, அண்டர்ஸ்கோர் வெப் ஸ்லாஷ் வெப் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, என்னால வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ண முடியும். ஓகேவா? இதோட இந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஆர்எல் என்னன்னா, அண்டர்ஸ்கோர் ஏபிஐ ஸ்லாஷ் வெப் ஸ்லாஷ் இந்த கான்ட்ராக்ட் ஸ்லாஷ் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா, இது வந்து அந்த ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ, இது வந்து எக்ஸ்எம்எல்லா நமக்கு ரிசல்ட்ஸ கொடுக்கும். எப்பயுமே வந்து என்ன ரெஸ்ட் ஏபிஐ வந்து எக்ஸ்எம்எல் இல்ல ஜேசோனா ரிசல்ட் கொடுக்கும். இத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்ன ரிசல்ட் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு ஜேசோன் ஸ்டாக் வியூவர்ல போடுறேன். இதில ஜேசோன் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ, அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்எம்எல் டூ ஜேசோன் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி வருதுல்ல. இத எடுத்துட்டு போயி இதுக்குள்ள நமக்கு இந்த மாரி டேட்டாஸ் வருது. ஓகேவா? ஸோ, அ இதில ஒவ்வொரு டேட்டாஸும் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஐடி, டைட்டில் இது எல்லாமே நமக்கு இங்க தெரியும். ஓகேவா? இந்த மாரி நம்ம டேட்டாஸ ரிட்ரீவ் பண்ணிக்கிறோம். இதுக்கான எண்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, இதுதான் அதோட எண்ட் பாயிண்ட். ஆ ஜஸ்ட் a மினிட். சாரி ஐ அம் பேக். ஆ இப்ப இதுல என்ன பண்றோம்னா, நம்ம இந்த ஏபிஐ வந்து இங்க கால் பண்றோம். ஓகே. இது ஒரு ரெஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட். இத நம்ம இங்க போட்டுறோம். ஓகே. ஸோ போட்டுட்டு, ஆ இந்த இடத்துல நமக்கு ஹெடர்ஸ் எதுவும் தேவையில்ல. வி ஆர் காலிங் வித்தின் த ஷேர்பாயிண்ட், வித்தின் த என்வைரன்மென்ட். ஆ அதனால இதுவே ஆத்தென்டிகேட் பண்ணிக்கும். நமக்கு ஆத்தென்டிகேட்டர் எதுவும் தேவையில்ல. நம்ம இதுவரைக்கும் சேவ் பண்ணிட்டு வி கேன் லுக் ஆன் இட். சோ தட் இங்க ஒர்க் ஆகுதா? இதுவரைக்கும் ஒர்க் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இது ஒரு ஷேர்பாயிண்ட் கனெக்ஷன்ல இது ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ வி கெட் திஸ் ரிசல்ட். ஓகே. தட்ஸ் குட். தென் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆ இந்த ஒவ்வொரு டேட்டாவும் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, லாஸ்ட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஆப்பரேஷன் இருக்கு. ஓகேவா? இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்கீமாவ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் என்னால யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா எனக்கு பார்ஸ் பண்ணணும்னா, அதோட ஃபார்மேட் வேணும். ஸோ, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த லாஸ்ட் ரிசல்ட் இருக்குல்ல, அதுல போயிட்டு நான் ஃபார்மேட்ட ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டுறேன். எப்பயுமே நம்ம இந்த நியூ யூஸ் பண்ணாம கிளாசிக் யூஸ் பண்றது இப்போதைக்கு ஓகே. ஓகேவா? நியூ இன்னும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகல. இந்த கன்டென்ட்ட நான் என்ன பண்றேன்னா, எடுத்துட்டு இந்த மாரி ஒரு நோட்பேட்ல போட்டு வச்சுக்கிறேன். இந்த நம்ம பழைய டேட்டாவ இங்க போட்டோம்னா, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சாம்பிளா எடுத்துக்கிட்டுரும். இந்த மாரி தான் ஸ்ட்ரக்சர்ல JSON வரப்போகுது அப்படிங்கிறத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ, அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்த பிறகு நம்ம சேவ் குடுத்துட்டோம்னா, நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல டேட்டா வந்துரும். ஓகே. இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு பாஸ் JSON வந்துருச்சு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மெயில் அப்படிங்கிற ஒரு இத எடுத்துக்கிறேன். ஓகேவா? சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் V2. சென்ட் இமெயில் V2. எனக்கு நான் மெயில் அனுப்பிச்சுக்கிறேன். ஸோ, இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லேட்டஸ்ட் ஐட்டம் ஐடி கிரியேட்டட் அப்படின்னு போட்டுட்டு, இது வந்து மல்டிபிளா இருக்கிறதுனால, இது வந்து ஒரு அப்ளை டூ ஈச்ல தான் போகும். ஓகேவா? இது தொடர்ச்சியா நமக்கு மெயில் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் என்ன கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத. இத நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட் ஐட்டம் மட்டும் எப்படி மெயில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஐட்டம் கிரியேட்டட், லாஸ்ட் ஐட்டம் கிரியேட்டட் வந்து டைட்டில், வேற காலம்ஸ் இருக்கு இதெல்லாம். கான்ட்ராக்ட் சப்ஜெக்ட், கான்ட்ராக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ, இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாரி என்னோட ரிசல்ட்ஸ் வந்து எடுக்குது. ஓகே. இது இப்ப நான் ரன் பண்ணேன்னா, இதுல இருக்க எல்லா ஐட்டம்ஸ்க்கும் எனக்கு ஒவ்வொரு மெயில் வந்துரும். ஓகே. ஐ டோன்ட் வாண்ட் டூ சென்ட் எ ஜங்க் மெயில் டூ மீ. அந்த மாரி நெறைய மெயில்ஸ் எனக்கு வேணாம். லாஸ்ட் ஐட்டம் மட்டும் மெயில் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். லாஸ்ட் ஆஃப் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஐ நோ தட். ஆனா அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஸோ check on that. ChatGPT lost value in JSON in Power Automate. Retrieved in Power Automate அப்படின்னா ஓகே. இந்த மாதிரி லாஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டோம்னா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை ஆன் தட்.
எப்பயுமே நம்ம ஒரு நோட் பேட்ல போட்டு பார்த்துக்கிறது. வில் கெட் சம் கிளாரிட்டி ஆன் தட். நான் போட்டிருக்க அதே இடத்துலயே நம்ம என்ன பண்ணிடணும்னா, இந்த மாரி கொண்டு போய் போட்டுறணும். இப்ப இந்த ஐட்டம் அப்ளை டூ ஈச்ங்கிறத நம்ம விட்டுடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஐடி மட்டும் நான் எடுக்கணும். தட்ஸ் வாட் ஐ திங்க். ஸோ இதே மாரி இந்த இதுல அவங்க நேம் எடுத்துக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த ரிசல்ட்ஸ்ல இந்த ஐடி எடுக்கணுமா? ஓகே. ஐடி எடுக்கணும். ஓகே. ஸோ நம்மளும் இதே மாரி எடுத்துட்டோம். இப்ப இந்த இத கொண்டு போய் நம்ம என்ன பண்ணிறணும் அப்படின்னா, இந்த இடத்துல போட்டுட்டு ஓகே குடுத்துடணும். இன்வேலிட்ன்னு சொல்லிடுது. இந்த இது இங்க வரக்கூடாது. ஓகே. இப்ப இந்த இது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இது எனக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டூ காப்பி திஸ். ஃபர்ஸ்ட்டு மினிமலா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இது ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ ஐ காப்பி திஸ் அவுட் சைட். இது வேணாம். இத தூக்கி நம்ம வெளிய போட்டுருவோம். ஓகே. ஸோ இப்ப நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, டெலீட் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு இந்த லாஸ்ட் கிரியேட்டட் வந்து இந்த இடத்துல வரணும். ஓகே. ஸோ லாஸ்ட்டா கிரியேட் பண்ண ஐடி என்ன? இந்த 13ங்கிறது தான் நமக்கு இப்போ வரணும் இந்த மெயில்ல. ஐ சேவ் திஸ். நமக்கு ஏதாவது கம்பைலேஷன் எரர் இருந்துச்சுன்னா, இந்த சேவ் பண்ணும்போதோ, இந்த ஃப்ளோ செக்கர கிளிக் பண்ணும்போதோ அது காட்டிரும். ஓகேவா? நாம தப்பா இங்க குடுத்துருந்தோம் சின்டாக்ஸ் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இத நான் டெஸ்ட் கொடுத்தோனே எனக்கு 13ங்கிறது கரெக்ட்டா வருது. ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம பண்ண இது வரைக்கும் ஓகே தான். 11ஆ? ஓகே. ஓகே. லாஸ்ட் ஐட்டம் கிரியேட்டட் 13. ஓகேவா? ஸோ நான் இப்ப இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இது எல்லாமே எனக்கு வேணும். ஓகேவா? இந்த ஐட்டம் டூ அப்ளை டூ ஈச் அப்படிங்கிறத நம்ம மறந்துற வேண்டியதான். ஏன்னா அப்ளை டூ ஈச்சே நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? இந்த ஐட்டம் அப்ளை டூ ஈச்சுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இத அப்படியே கொண்டாந்து அங்க போட்டுக்கணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். இந்த மாரி கடைசியா இருக்க பிரேசிஸ்லாம் விட்டுட்டோம்னா, அது சின்டாக்ஸ் எரரா வந்துரும். அந்த பிரேசிஸ் இருக்கு. அதனால தான் எரர் அப்படின்னும் மைக்ரோசாஃப்ட் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லாது. அ அது எரர்ன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதனால நம்ம அத கரெக்ட்டா போட்டுறது தான் ஓகே. ஃபர்ஸ்ட் டைமே கரெக்ட்டா போட்டுறணும். எப்பயுமே இதுல எரர் இருக்காது. இந்த இடத்துல ஒரு பிரேசிஸ் இருக்கு. ஸோ எந்த பிரேசிஸுமே நம்ம வந்து தேவையில்லாத பிரேசிஸ் இருக்கக்கூடாது. ரைட். ஸோ ரைட். இத கொண்டாந்து கீழ போடுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இங்கேயே கொண்டு போயிட்டு ஓகே. ஸோ இப்ப எல்லாமே நம்ம என்ன குடுத்துட்டோம்னா, அந்த டேட்டாவ குடுத்துட்டோம். ஓகே. இப்ப அந்த டேட்டாஸ் நமக்கு ஃபுல்லா வந்துருச்சு. ஓகேவா? இத நம்ம ஆக்சுவல் மெயில்ல எப்படி வேணுமோ, அந்த மாரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மெயில் ஃபார்மேட்டிங் எல்லாமே வந்து நமக்கு ஜெனரலா என்னென்ன இருக்கோ, அது எல்லாமே இங்க இருக்கும். ஓகே. HTML மெயிலாவும் நம்ம பண்ண முடியும். மெயில் ஃபார்மேட்டிங்கும் பண்ண முடியும். லிங்க்ஸும் யூஸ் பண்ண முடியும்.
டீப் லிங்க்ஸும் யூஸ் பண்ண முடியும். இது இது என்னால ஏன் போல்ட் ஆக்க முடியல? இது வந்து இங்க 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 இருக்க போல்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஆனா எல்லாமே நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு லிங்க் வேணும். இந்த ஐட்டத்துக்கான லிங்க் வேணும்னா, அந்த லிங்க்கும் என்னால இங்க கொடுக்க முடியும். ரிசர்வ் வந்து எப்படி நீங்க ஒரு REST API வந்து யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து எப்படி மெயில் பண்ணலாம் அப்படிங்கிறது ஷேர் பாயிண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? இதில் நீங்கள் எந்த டேட்டாஸ் வேணாலும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது லாஸ்ட் ஆஃப்னு இருக்கா, இதே நான் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேட்டாவே எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிளிக் பண்ணால் சில நேரங்கள் இங்கே வராது. இதெல்லாம் வந்து அந்த டூலோட பிரச்சனை. நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி திருப்பி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ காப்பி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து இந்த பிரேசிஸ் வந்துடும். எடுத்துட்டு பார்த்துக்கலாம். someone on the door. Yeah, sorry, I'm back. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப்னு மாறிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன் ஃபர்ஸ்ட் ஐட்டம் நமக்கு வந்து இங்கே வந்துடும். இதுவும் எப்படி போல்ட் ஆச்சுன்னு தெரியல. ஓகே. தட்ஸ் ஓகே. இந்த இதை நம்ம எப்படியோ மாற்றிக்கலாம். ஓகே. இது போல்டு. ஆனால் இது அங்கேயே போல்டாக இருக்கா? இல்லை. அது டெக்ஸ்ட்டு தான். இது நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து யூ வில் பி யூஸிங் இன்ட்ராக்டிங் வித் ஷேர் பாயிண்ட். இந்த மாதிரி நிறைய கனெக்டர்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோ ஆர் பவர் ஆட்டோமேட் இஸ் ஆல் அபவுட் கனெக்டர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹவ் வி ஆர் கான்ஃபிகரிங் இட். இந்த மாதிரி டேட்டா ஹவுஸோடையும் நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணலாம். ஏஏ பில்டரோடையும் கனெக்டர் யூஸ் பண்ணலாம். ஷேர் பாயிண்டோடையும் கனெக்டர் யூஸ் பண்ணலாம். எக்ஸல் ஆன்லைனோடையும் நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணலாம். அங்கே தான் இருக்கும். அது தெரியல, அங்கே இருக்கும். ஒன் டிரைவோடய நீங்கள் கனெக்டர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி யூ கேன் டேக் டேட்டாஸ் ஓவர் ஹியர். ஓகே. ஸோ ஓவரால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப் ஏபிஐ இருக்குது அப்படின்னா .NETல அந்த ஏபிஐ இருக்குது. அதையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹெடர் ஃபைல்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அத்தான்டிகேஷன் நீங்கள் பண்ணி அந்த கனெக்டர் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸ்வாகரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெப்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. திஸ் ஓவரால் கான்செப்ட் வந்து எப்படி வந்து ஒரு REST API கால் பண்ணி நம்ம டேட்டாஸ் எடுக்கிறோம். இன்கேஸ் நம்ம ஒரு ஷெட்யூலர் செட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா ஷெட்யூலர் பேசிஸில் ஒவ்வொரு ஐட்டம் கிரியேட் ஆகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா இது வந்து மேனுவல் ட்ரிகர். நீங்கள் ஒரு மேனுவல் ட்ரிகராக இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ஐட்டம் ட்ரிகரோ ஐட்டம் ஆடடோ இந்த லிஸ்ட்டில் ஐட்டம் ஆட் ஆன போதோ இல்லை டெய்லி பேசிஸ்லையோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ஐட்டம் கிரியேட் ஆயிருக்கு, இன்னைக்கு எத்தனை இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் நீங்கள் வந்து கியூமுலேட் பண்ணி யாருக்காவது நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னா அதை அனுப்ப முடியும். ஓகேவா? இதெல்லாம் ரியல் டைமில் யூஸ் ஆகும். ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு ஓகே. ஒரு கியூமுலேட் சொல்லுங்க.
யாரும் எதுவும் கேட்டீங்களோ? No, I said okay. That's it. You ஆ. said all the things now for that ஆ, thing. ஓகே. இந்த மாரி கிமுலேட் பண்ணி நம்ம டேட்டாஸ் அனுப்ப முடியும். இது வந்து ஒரு கெட் ரெஸ்ட் ஏபிஐ. இந்த மாரி போஸ்ட் இருக்கு. இந்த மாரி நீங்க வந்து டேட்டா சேவும் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே நான் ஒண்ணா சொல்றேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஆ இத வந்து நம்ம JSON மூலமா எடுக்கிறோம். இந்த ஏபிஐ எடுக்கிறக்கு இந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட் ஏபிஐ இல்லாம கனெக்டர்ஸுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே இல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஷேர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, ஷேர் பாயிண்ட்டே கனெக்ட் பண்றதுக்கு நமக்கு கனெக்டர்ஸ் இருக்கு. கெட் ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்துட்டா, நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா, அந்த ஏபிஐ எல்லாம் தேவையே இல்ல. டைரக்ட்டா சைட் கலெக்ஷன் நேம் லிஸ்ட் குடுத்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே நான் சொல்றேன். வி ஆர் கோயிங் டூ சீ தட் எவ்வளோ கனெக்டர்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கனெக்டரோட யூஸ் என்ன? அது எப்படி ரியல் டைம்ல யூஸ் ஆகுது? ஆ எப்படி வி ஆர் கோயிங் டூ இன்டராக்ட் வித் 270 பிளஸ் கனெக்டர்ஸ் அண்ட் 6000 பிளஸ் டேட்டா சோர்சஸ். ஓகே. அந்த ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்? இதுதான் ஓவரால் கான்செப்ட் ஆன் த Microsoft Flow or Power Automate. Power Automate வந்து முதல்ல இனிஷியலா வாஸ் கால்ட் as a Microsoft Flow. இது ஏதோ flow.com அந்த மாரி தான் முதல்ல இருந்துச்சு. அப்புறமா make.powerautomate.comனு மாத்திட்டாங்க. நீங்க அந்த flow.comனு போட்டாலுமே make. முன்னாடி ஏதோ ரீடைரக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு make.flows.com flow.com அது நமக்கு அவ்வளோ இது இல்ல. பட் that has been completely changed to powerautomate.com. ஓகே. எனி டவுட்ஸ் so far? ஓகே. நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்டாவே போலாம். ஓகே. இஃப் யூ ஆர் கிளியர் வித் இட் நீங்க மத்த எல்லாமே நீங்களே கூட பிராக்டிஸ் பண்ணிற முடியும். யூ ஷுட் நோ த கான்செப்ட் கிளியர்லி. எனி டவுட்ஸ் so far? ஓகே. ஸோ நம்ம இதிலயே ஸ்டாப் பண்ணலாம். வில் பி டூயிங் பிராக்டிசிங். நம்ம போக போக நம்ம வில் பி ஆக்ஸலரேட்டிங் ஃபாஸ்ட். ஓகே. ஸோ நம்ம அடுத்து உள்ளது வந்து இந்த பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப்பும் நம்ம பார்க்கலாம். எப்படி பவர் ஆட்டோமேட் டெஸ்க்டாப் மூலமா நம்ம வந்து குரோம் எப்படி ஆக்ஷனுக்கு எடுக்கலாம். அது மூலமா எப்படி வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைல்ஸ வந்து டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாரி உள்ளது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆ ஒரு SQL சர்வர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம். SQL சர்வரோட எப்படி இன்டராக்ட் பண்ணலாம் பவர் ஆட்டோமேட்லேருந்து. ஒரு அப்ரூவல் பேஸ்டு ஒர்க் ஃப்ளோஸ் எப்படி வந்து ஆக்ட் ஆகும். அந்த எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்கமிங் கிளாஸஸ் என்னன்னா, இது தவிர ஆ நீங்க டேட்டாவர்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அதுவும் நம்ம பவர் ஆட்டோமேட்ல அதிகமா இன்டராக்ட் பண்ணுவோம். அது எப்படி இன்டராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆ SQL சர்வரோட எப்படி இன்டராக்ட் பண்ணுவோம். பவர் ஆப்ஸோட எப்படி இன்டராக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஆ பிளஸ் ஷெட்யூலர் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஒரு ஷெட்யூல் ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஒரு கான்ட்ராக்ட் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ணலாம். இது எல்லாமே அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ரேஷியோ எனக்கு இருக்கும். இப்போ ஷேர் பாயிண்ட் நம்ம வந்து கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம். லிஸ்ட் யூஸ் பண்ணி. பட் இப்போ மாஸ்டர் பேஜ் நம்ம யூஸ் இல்ல பண்ணி எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப லோவரா கேட்குது. இப்போ கேட்குது. சொல்லுங்க. இல்ல இப்போ கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷேர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிருக்கோம். ரெஸ்ட் ஏபிஐ கொடுத்துருக்கோம். ஒரு கிராஃப் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம மீன்ஸ் லைக் இந்த கிளையண்ட் கிராஃப் ஏபிஐ credentials யூஸ் பண்ணியும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். நீங்க என்னென்னலாம் கனெக்டர்ஸ் இவங்க கொடுக்குறாங்களோ, கிராஃப் ஏபிஐ யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு செஷன் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஏபிஐஸுமே நீங்க வந்து உங்களால எது எதெல்லாம் வந்து கோட்ல பண்ண முடியுதோ, அது எல்லாமே நீங்க என்ன பண்ண முடியும்னா, இங்க பண்ணிற முடியும். இந்த எப்படி கிராஃப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு எக்ஸெல் டேட்டா எடுக்கலாம். அப்படிங்கிறது நம்மகிட்ட ஒரு சாம்பிள் இருக்கு. நான் அது உங்களுக்கு வரும்போது பண்ணி காட்டுறேன். ஓகே. இது எப்படி நீங்க இத .NETல என்னென்ன கன்சியூம் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்களோ, அதே மாரி உங்களால இங்க கனெக்டர்ஸ் குடுத்துருப்பாங்க. நீங்க கிராஃப் ஏபிஐ கன்சியூம் பண்றதுக்கு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதிலயே போறீங்க அப்படின்னா ஒரு ம மைக்ரோசாஃப்ட் HTTP ரிக்வெஸ்ட் வந்து ஒரு டீம்ஸோட கிராஃப் ஏபிஐக்கும் இருக்கும். இல்ல நீங்க நார்மலா ஒரு HTTP ரிக்வெஸ்ட்ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த HTTP ரிக்வெஸ்ட்டே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, கிராஃப் ஏபிஐ கால் பண்றதுக்கான ஒரு HTTP ரிக்வெஸ்ட்டா ஆக்ட் ஆயிரும்.
நீங்க அந்த யூஆர்எல் குடுத்துட்டாலே போதும். அத வச்சு நீங்க கால் பண்ணிக்கலாம். அதான் உங்க கொஸ்டின் இல்ல? ம். இப்போ நம்ம கிரெடென்ஷியல்ஸ்லாம் பாஸ் பண்ணோம்னா, நம்ம டைரக்ட்டா இங்கேயே பாஸ் பண்ணுவோம். லைக் நம்ம ஏதோ ஸ்டோர் பண்ண கிரெடென்ஷியல்ஸ் இல்ல டைரக்ட்டா வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணுவோம். ஆ இல்ல எனக்கு சரியா கேட்கல. இல்ல நீங்க இதுல போடுங்க. சாட்ல போடுங்க. இல்ல எனக்கு ஆ திருப்பி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. இல்ல இப்ப கிரெடென்ஷியல்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணோம்னா, நம்ம எது கிரெடென்ஷியல் வாட்டர் மாரி எதுவும் ஸ்டோர் பண்ணுமா? இல்ல ஜஸ்ட் ஹாட் கோட் போட்ற மாரி தான் வருமா? இல்ல எப்படியும் நீங்க ஏதாவது ஒரு டோக்கனோ, ஹெடர் ஃபைல்ஸோ ஏதோ ஒண்ணு வந்து ஹெடர் ஃபைல்ஸ்ல அத்தான்டிகேஷனோ ஏதோ ஒண்ணு குடுக்கணும்ல. ஓகேவா? ம்ஹ்ம். அந்த கிராஃப் ஏபிஐக்குமா உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டோ, கிளையன்ட் ஐடி சீக்ரெட்டோ ஏதோ ஒண்ணு தேவை. அது இல்லாம உங்களால .NETல இருந்து கால் பண்ண முடியாதுல்ல. இல்ல, நீங்க இல்ல. நார்மலா அது ஓகே. நான் சொல்றது என்னன்னா, நம்ம அப்படி ஜஸ்ட் ஹார்ட் கோட் பண்ற மாரி பாஸ் பண்ணுமா? இல்ல கிரெடென்ஷியல்ஸ் நம்ம எங்கும் கான்ஃபிக்ல இருந்து எடுத்துட்டு வர மாரி இல்ல பாஸ் நீங்க பண்ண முடியுமா? கான்ஃபிக்ல இருந்து நீங்க என்வைரன்மென்ட் வேரியபிள்ல வச்சும் எடுத்துட்டு வரலாம். ஓகேவா? ஓகே. இல்ல சீக்ரெட் இங்க கொடுக்கலாம். ஓகே. நீங்க இல்ல கீ வால்ட்ல வச்சுட்டு அந்த கீ வால்ட்ட முதல்ல கால் பண்ணி எடுத்துட்டு, அதிலிருந்து அந்த டோக்கன் வந்து போட்டு இங்க எடுக்கிற மாரி எடுக்கலாம். ஓகே. ஓகே, எப்படி ஓகே. நீங்க இப்போ ஓகே. விஷுவல் ஸ்டுடியோல கோட் பண்றீங்க. நீங்க அந்த விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள நீங்க உங்களோட சீக்ரெட்ட கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணிட்டு டோக்கன் எடுத்துட்டு அந்த டோக்கன் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கால் நீங்க பண்ணி எடுத்துக்கலாங்கிற மாரி இருக்குல்ல. ம், அதே ம், ம், மாரி ம். இங்கேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த டோக்கன் நீங்க இங்க ஓகே. இன்புட்டா குடுத்துக்கணும். ஓகே. காட் இட். எனி அதர் டவுட்ஸ்? நீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த என்விரான்மென்ட் இருக்குல்ல. சந்துரு நான் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்றேன் சந்துரு. நான் அந்த இது இன்னும் கெட் பேக் பண்ணல. பார்க்கலாம். நான் அத பார்த்துட்டு சொல்றேன். உங்களுக்கு என்விரான்மென்ட் இருக்குல்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு? ஆ. யூ ஹேவ் அன் ஆஃபீஸ் என்விரான்மென்ட். ஹசீனா? ம். இருக்கு. ஹசீனா யூ ஹேவ் அன் என்விரான்மென்ட்? either you should be messaging in chat இல்லன்னா வந்து you should have your mic okay. Okay. Because நீங்க கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. You are not on video also. இல்ல உங்ககிட்ட அந்த லாகின் இருக்கு இல்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு பவர் ஆட்டோமேட். Asna, am I audible? Okay, that's okay then. Uh, yeah, one thing வந்து you should be either have the mic okay or you should be replying on chat. Okay. ஏன்னா கிளாஸஸ் நீங்க ரெக்கார்டிங்ல பார்க்கலாம். பட் ரெக்கார்டிங் எனிவேஸ் அட் ரெக்கார்டிங் எனக்கு தெரிஞ்சு 10ல ஒருத்தவங்க கூட 2 பேர் கூட ரெக்கார்டிங் பார்க்க மாட்டாங்க. நானுமே பார்க்க மாட்டேன். ரெக்கார்டிங் வந்து ஏன்னா நமக்கு வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆஃப்டர் தட். இதோட ஃபோக்கஸ் நமக்கு ரெக்கார்டிங்ல கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ வில் ஹோல்ட் ஆன் ஓவர் ஹியர். ஓகே. ஸோ நான் திரும்ப உங்களுக்கு அந்த ஐடி மட்டும் நான் கேட்டு சொல்றேன். இந்த லாகின் மட்டும். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். நீங்க இத மட்டும் வந்து யூ லுக் பேக் ஆன் த ரெக்கார்டிங். ஆல்சோ பிராக்டிஸ் திஸ் செஷன். Okay. We'll see you next week. Thanks.